பெருசாலாம் ஒண்ணும் சம்பாதிக்கல பெரியப்பா. ஒரு 2 லட்சம் ரூபா தான் தர்றாங்க. அதான் வச்சு அப்படியே ஓட்டிட்டு இருக்கு. இவன் பாருங்க ஊருக்குள்ளே இருக்கான், 50,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். அதனால 2 லட்சத்தை என்ன வேலை பாக்குற? 50,000 சம்பாதிக்காங்க. பிசினஸ் பண்றாங்கல்ல. பிசினஸ் பண்றியா? ஆமா, காலம் நடந்துருக்கு. இத விட்டு போனோம்னா குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு 5-5.5 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கம்பெனி தான் பெரியப்பா. இல்லடா நான் முடிவு பண்ணிட்டேன். 5 கார் புதுசா ஆர்டர் பண்ணி நம்ம டாக்ஸி இல்ல அது ஒண்ணும் இல்ல பெரியப்பா. இன்வெஸ்ட்மெண்ட் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பெரிய பையன், அவன் நல்லா காசுக்காரங்க. இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்றேன், நீ நல்லா பிசினஸ் பண்ற மச்சான், பார்ட்னரா போலான்னு சொல்லி அவன் வேற பண்ணி இப்போ ஒரு 5 கார் எடுத்து வாடகை போட்ட போறான். ஒரு கார் வாங்கி ஓட்டுடா. ஏன் 5 கார்? பணக்காரன் பெரியப்பா, அவன் கொடுக்குறான், நம்மளா வாங்குறோம். சரி இதெல்லாம் சம்பாதிக்கிறது யாருக்கு? நம்ம தம்பிக்கு தானே. போடா போடா. இல்ல பெரியப்பா, வேற மாதிரி ஆயிரு சண்டை. தம்பி வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் பெரியப்பா. நல்லா இருக்கணும் பெரியப்பா, நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். தம்பி நம்ம கூட பிறந்தவன் நினைக்கணும். பூர்வீக வீடு, அப்ப மூத்த பிள்ளை எனக்கு தான் சொல்லி புடிங்கிட்டு இந்த அங்கக்குள்ள கொஞ்சம் இடம் இருக்கு, அதுல போய் என்னத்தையோ பண்ணி பொழைச்சுக்கன்னு விரட்டி விட கூடாதா தம்பியா? ஆனா இப்ப காரை எங்க நிப்பாட்டுறது? காரை பெரியப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. இங்க நிறுத்த கூடாதா? டேய், அந்த நம்ம பக்கத்து வீட்டுக்கு அங்கனக்குள்ள ஒரு 3 சென்ட் இடம் இருக்குன்னாங்க. ஆமா, அத வாங்கிரோம்டா. வேலைக்கு பேசிரவா? பேசிரு. அங்க நிப்பாட்டிடலாம். சரி பெரியப்பா, சரிப்பா. கிரையம் பண்றோம். ஃபீட் பாக்ஸ் கொடுத்துறேன் பெரியப்பா. ஐயா என்ன எல்லாம் சம்பாதிச்சு நல்லா இருக்காங்க. என்னடா போய் தெரியாம வந்து காரை இங்க நிறுத்திக்கடா. இடம் வாங்க வேணாம் தம்பி. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? இல்லையே தெரியல. ஓ பெரியப்பா, பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே. அதெல்லாம் வாங்காத.